என்னாச்சு? அம்மா கிட்ட ஏதோ பல்ப் வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியுது. என்னங்க இது? நான் என்ன பண்ணாலும் அதுக்கு பதில் கொடுத்துட்டே இருக்காங்க. சிரிக்காதீங்க, நானே டென்ஷன்ல இருக்கேன். நீ என்ன எங்க அம்மா சாதாரணமா நினைச்சிட்டியா? எங்க அம்மா யாரு? கோதை அம்மா. முதல்ல அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. எங்க அம்மா பார்த்து பார்த்து செதுக்கி வச்சிருக்கிற இந்த வீட்டை நீ ஒரே நாள் அடிச்சு காலி பண்ணணும்னு நினைச்சா எப்படி முடியும்? உனக்கு நான் சின்சியரா ஒரு அட்வைஸ் பண்ணட்டுமா? எனக்கு எங்க அம்மாவை நல்லா தெரியுன்றதுனால சொல்றேன். தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நீ பழைய மாதிரியே இருந்துரு. அப்போ நான் இப்படி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏய், அது இப்போ நீ புதுசா சரஸ்வதியா துருன்னு மாறி இருக்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நீ எப்படி மாறினாலும் சரி எங்க அம்மா உன்னால் ஜெயிக்கவே முடியாது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? இந்த வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன துருமணி மாற்றி வைக்கணும்னு நினைச்சாலும் எங்க அம்மா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்கல்ல. இந்த மாதிரி நீ திரும்ப திரும்ப பண்ணி அவங்க கிட்ட கெட்ட பேர் தான் வாங்கிக்க போற. நீ உடைக்கணும்னு நினைக்கிறது இந்த வீட்டோட ரூல்ஸ் இல்லை, எங்க அம்மாவோட ஈகோவை. எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் அவங்களோட ஈகோ டச் பண்ணா அவங்க கண்டிப்பாக கோவப்பட தான் செய்வாங்க. இங்கேயும் அந்த ப்ராப்ளம் தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் அவங்க மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு கோவம் வர மாதிரியே நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலும் கடைசியில் அவங்க மனசில் நம்ம இடம் பிடிக்கணுன்றது தான் முக்கியமான விஷயமா இருக்கணும். அதுக்காக இப்போ நீ ஃபாலோ பண்ணுற ரூட்டு ஓகேவா, இல்லை நீ ஏற்கனவே நடந்துக்கிட்டு தான் சரியான்னு எனக்கு சொல்ல தெரியல. இல்லைங்க, கன்ஃபியூஷனே வேணாம். இத்தனை நாளா நான் அத்தை மனசுல இடம் பிடிக்கணும்னு எந்த ட்ரையுமே பண்ணல. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணும்னு தான் நினைச்சேன். அதுக்காக 1-2 மெத்தட் ட்ரை பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆகல. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? நான் ஆசைப்பட்டதை ஒன்னொன்னா சாதிச்சு காட்டணுங்க. அதுக்கு முதல்ல இந்த வீட்டோட கிச்சனை ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். எல்லாருக்கும் ஏன் கையால மணக்க சமைச்சு போடணும். அதை சாப்பிட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னு என்ன பாராட்டணும். வாமா மருமகளே, வந்து பூஜை ரூம்ல விளக்கேத்துன்னு அத்தையே அவங்க வாயால கூப்பிட்டு சொல்ற மாதிரி நான் பண்ணணும். இது ரெண்டும் நடந்துட்டாலே போதுங்க. அதுக்கப்புறம் அவங்களே கூப்பிட்டு இந்த வீட்டு நிர்வாகத்தை நீயே பாத்துக்கோன்னு சொல்லி என்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. நானும் அவங்களுக்கு பிடிச்ச மருமகளா இருப்பேன். கண்டிப்பா இதெல்லாம் நான் செஞ்சு காட்டுவேன். நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். எங்க அம்மா மனசு கோவப்படாத மாதிரி, அவங்களுக்கு உன் மேல வெறுப்பு வராத மாதிரி நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோ. எது எப்படியோ திரும்பவும் சொல்றேன், எங்க அம்மாவோட மனசு வருத்தப்படுற மாதிரியோ இல்ல அவமானப்படுற மாதிரியோ எந்த விஷயமும் நடந்துடக்கூடாது. அதனால தாங்கிக்கவே முடியாது. அதை நான் இப்பயே சொல்லிடுறேன். அப்படிலாம் எதுவுமே நடக்காது. அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? சரி, பாத்துக்கோ, நான் வரேன். தம்பி தம்பி, நம்ம சண்முக அண்ணனையும் கணேஷ் அண்ணனையும் கார்த்தி சார் ரூம்ல வச்சு திட்டிக்கிட்டு இருக்காரு தம்பி. எதுக்கு? வேலை நேரத்துல ஏன் வெளியில போனீங்கன்னு கேட்டு. நான் தானே உங்களை வெளியே அமிச்சேன். இதே வேலையா போச்சு. சரி, நீங்களே போய் வேலையை பாருங்க. சரிங்க தம்பி. தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஒரே ஒரு நிமிஷம் நாங்க சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நீங்க பாட்டுக்கு வேலை நேரத்துல ஜாலியா வெளியே சுத்திட்டு வருவீங்க, அதுக்கு விளக்கு வேற வந்து சொல்லுவீங்க. நான் உட்காந்து கேட்டுட்டே இருக்கணுமா? நாங்க எதுக்கு போனோம்னா தமிழ் தம்பி வந்து இந்த கம்பெனியில யார் எது கேட்டாலும் எதுக்கு தமிழ் தமிழ் தமிழ்னு பேரை சொல்லி தப்பிக்கிறீங்க? தம்பி, பிராமிஸ் அவர் தான் அனுப்பிச்சு வச்சாரு. இந்த கம்பெனி முழுக்க இனிமே ஏன் கண்ட்ரோல்ல வரப்போகுது. இங்க நான் சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண கத்துக்கங்க. ஃபாலோ பண்ண முடியலன்னா வெளியே கிளம்பி போங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாம உங்களை திட்டிட்டு இருக்க? நான் தான் உங்களை வெளியே அமிச்சேன். அதுவும் கம்பெனி விஷயமா தான். சிப்காட்டில் ரா மெட்டீரியல்ஸ் சீப்பாக கிடைக்குதுன்னு எனக்கு தகவல் கிடச்சிது. கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் இவங்க தானே, அதான் போய் குவாலிட்டி செக் பண்ணிட்டு சொல்லி அமிச்சேன். இதைத்தான் தம்பி இவ்வளவு நேரம் சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். தம்பி எதையுமே கேட்கல. நம்ம கம்பெனி ஸ்டாஃப்லாம் கம்பெனி விட்டு வெளியே போயிருந்தாங்கன்னா உடனே அவங்க வேலையை விட்டுட்டு ஊரை சுற்ற போயிருக்காங்களான்னு நினைக்காத. எதையுமே எடுத்தவங்க கவுத்தோன்னு முடிவு பண்ணிடாத. நம்ம ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினாக இருக்கணும்னு நினைக்கிறதுலாம் சரிதான். ஆனால் அதுக்காக நாம் எடுக்கிற முடிவு தான் எப்பவுமே சரின்னு நினச்சிடாத. நீ படித்தவன்,
நான் அனுபவசாலி. நான் சொல்றதை தயவு செய்து காது கொடுத்து கேளு. கார்த்தி, ஸ்ட்ரிக்டா இருந்துட்டா மட்டும் போதும், எல்லா வேலையும் சரியா நடந்துடும் நினைக்கிறது முட்டாள்தனம். போன மாசம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ப்ரொடக்ஷன் டார்கெட்டை விட அதிகமாக அச்சீவ் பண்ணியிருக்கோம்னா அது எப்படி? இவங்களால தான். இவங்களுக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் நம்மளால அதை பண்ண முடிஞ்சது. எல்லாரும் வேலைக்கு நேரத்தோட வந்துட்டாங்கன்னா எல்லா வேலையும் நடந்துடும் மட்டும் நினைச்சிடாத. தொழிலாளர்களை நம்ம சந்தோஷமா வச்சுக்கிட்டாதான் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். இனிமே தொழிலாளிங்கிட்ட உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்களை திட்டாத, நேரா வந்து என்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரி, நான் அதை சரி பண்றேன். வாங்கண்ணே போலாம். பாப்பா. ஐயா அடடே பாப்பா வாமா. வணக்கம். போடு. வரேங்க. வணக்கம் ஐயா. உட்காரு. வாங்க. உடம்பு எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கேன். உட்காருங்க. மன்னிச்சுக்கோங்க, முன்னாடியே வந்து விசாரிச்சிருக்கணும், வர முடியாம போச்சு. அதனால என்ன, பரவாயில்ல. உங்க வீட்டுல 2 கல்யாணம் நடந்திருக்கு, எதுக்குமே வர முடியாம போச்சு. ரொம்ப சாரிமா. நீ வருவேன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன்பா. எங்க சம்மந்தம் முடிஞ்சு போச்சுன்னு நீ வரலையோன்னு நினைச்சேன். ஐயா என்னங்க இது, எங்களை போய் இப்படி நினைச்சிட்டீங்களே? அப்படிலாம் இல்லைங்க, நம்ம நல்லபடியா பேசித்தானே முடிவு பண்ணோம். உங்க வீட்டு விசேஷத்துக்கு வரதுக்கு யோசிப்போமா? சும்மா ஜாலியா சொன்னப்பா. உண்மையிலேயே நாங்க அப்ப வெளிநாட்டுல தான் இருந்தோம், அதனால தான் வர முடியாம போச்சு. எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, உன்னால முடிஞ்சா நீ வராம இருப்பியா? தம்பிங்க மருமகளுங்க வீட்ல தானே இருக்காங்க. பசங்க கம்பெனிக்கு போயிருக்காங்க, மருமகன் இங்கே தான் இருக்காங்க. கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? பார்க்கலாம். இந்தாங்கம்மா. தேங்க்யூ. அபி, உங்களுக்கு கொஞ்சம் வர சரிம்மா. அம்மா, உங்களுக்கு உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில இருந்தீங்கன்னு கேட்டப்போ மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆமாமா, நீங்க எவ்வளவு தன்னம்பிக்கையான மனுஷி. உங்களுக்கு இப்படி ஆச்சுன உடனே என்னால நம்பவே முடியலம்மா. அம்மா, இப்ப எப்படிமா இருக்கீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். வசு, நீ முன்னாடி போ. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்குமா. இவங்க தான் மருமகளுங்க. வணக்கம். இது இருங்க, நான் கண்டுபிடிக்கிறேன், நானே கண்டுபிடிக்கிறேன். அவங்க தானே உங்க மூத்த மருமக? அவங்க தான் மூத்த மருமகன்னா இவங்க தான் இளைய மருமக, சரிதானே? ஆமாங்க. வாங்கம்மா இங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ங்க. சின்ன பையனுக்கு தானே முதல்ல கல்யாணம் ஆனதா சொன்னீங்க. கல்யாணம் ஆகி 7-8 மாசம் இருக்குமா? ஏதாவது விசேஷம் இருக்காமா? விசேஷம்னா? இல்லம்மா, முழுகாம இருக்கியான்னு கேட்டேன். நானும் உனக்கு அம்மா மாதிரி தாம்மா. நாங்க ஏற்கனவே தமிழுக்கு பொண்ணு கொடுத்து சம்மந்தி ஆக வேண்டியதா இருந்துச்சு, ஆனா அது முடியாம போச்சு. சரி, அதை விடு. என்னாச்சு? கல்யாணம் ஆகி 7 மாசம் ஆச்சு, இன்னுமா உண்டாகாம இருக்கு? நாங்க தான் கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலான்னு சொல்லிருக்கோம். ஏன், உங்களுக்கு பேரப்பிள்ளைய பார்க்க ஆசை இல்லையா? அதுக்கு இல்ல, சின்னஞ்சிருசுங்க ஒரு வருஷம் ஜாலியா இருக்கட்டுமே, அதுக்கப்புறம் குழந்தை குட்டின்னு இருக்கட்டுமேன்னு சொன்னோம். இதுவும் உங்க பிளான் தானா? வீட்டை பாத்துக்கிறதுல இருந்து கம்பெனியை நிர்வாகம் பண்றதுல இருந்து இன்னைக்கு இதை தான் சாப்பிடணும், இன்னைக்கு இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு குடும்பத்துல எல்லா விஷயத்தையும் கோரையமா தான் டிசைட் பண்றாங்க. உங்க மாமியார் கிட்ட நீங்க நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குமா? உண்மையிலே இவங்க தான் எனக்கு ரோல் மாடல். இவங்கள மாதிரி நாங்களும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம், முடியலையே. எல்லா விஷயத்திலையும் கோரையம்மா தான் பெர்ஃபெக்ட். ஏமா சரஸ்வதி, என் பொண்ணு கூட உன்னை நல்லா தெரியும்னு சொன்னாமா. அவங்க ரொம்ப நல்லா பழகுவாங்க. உன்னை பத்தி என் பொண்ணு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாமா. நீ ரொம்ப திறமைசாலியாமே. பாட்டு பாடுறது, படம் வரைகிறது அப்படின்னு ஏகப்பட்ட டேலண்ட் இருக்காமே. அதுலயும் டீ ஒண்ணு போடுவியாமே, அவ்வளவு பிரமாதமா இருக்குமாம்ல.
நீ கூட ஆபீஸ்ல தமிழுக்கு டீ போட்டு கொடுத்து அதன் மூலமா தான் பழகினேன்னு என் பொண்ணு சொன்னாமா. டீ போடுறது மட்டும் இல்ல, அதை எப்படி ரசிச்சு ருசிச்சு குடிக்கிறதுன்னு சொல்லி காமிப்பாளாம். உன்ன மாதிரியே என் பொண்ணு செஞ்சு காமிப்பாமா. பாக்கிறதுக்கு இன்னும் 4 கப்பு டீ குடிக்கலாமான்னு தோணும். கேட்கும் போதே நாக்குல அந்த ருசி வந்துருச்சுமா. எங்களுக்காக அந்த மாதிரி ஒரு டீ போட்டு கொண்டாயம்மா. என் பொண்ணு சொன்னதுல இருந்து உன்னை பார்த்த உடனே உன் கையால அந்த மாதிரி டீ வாங்கி குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு அதுக்கான நேரம் வந்துருச்சு. கொஞ்சம் போட்டு கொண்டாயம்மா. என்னம்மா, எங்களுக்கு டீ போட்டு கொடுக்க மாட்டியா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் ஏமா யோசிச்சுட்டு இருக்க? கொஞ்சம் டீ போட்டு கொடுமா. போட்டு எடுத்துட்டு வரேன். அபி, அதோ வரேன். நீ அண்ணி சொல்லுங்க. அண்ணி காஃபி போட ஆரம்பிச்சிட்டீங்களா? காஃபி போட ஆரம்பிச்சிட்டீங்களா? போட்டுட்டேன் அண்ணி. சரி. ரொம்ப சாரிங்க. முதல்ல நீங்க டீ கேட்டீங்க, போடலான்னு தான் போனேன். ஆனா அதுக்குள்ள அபி உங்களுக்காக காஃபி போட்டிருக்காங்க. எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சாப்பாடு பொருளையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அத்தை சொல்லுவாங்க. போட்ட காஃபியை வேஸ்ட் பண்றது தப்பு இல்லைங்களா? அதான். பரவாயில்லம்மா, அதனால ஒண்ணும் கிடையாது. காஃபியே கொண்டு வரட்டும். ஆனா நீங்களா கேட்டு என்னால போட்டு கொடுக்க முடியலன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால என்னம்மா, சாப்பாடு பொருள் வீண் பண்ண கூடாதுன்னு கத்துக்கிட்டீங்கல்ல, அது ஒன்னே போதும்மா. கோதை அம்மா அவங்கள மாதிரியே உங்களை மாத்தி வச்சிருக்காங்க. இந்த வீட்டை நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த பொண்ணை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குல்லம்மா. எந்த பொண்ணு? அதான் சரஸ்வதி. இல்ல, அவங்க தப்பு பண்ணிருக்காங்க, இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் வந்தவங்க முன்னாடி எப்படி சாமர்த்தியமா நடந்துக்கிட்ட பாத்தியா? இல்லம்மா, வந்தவங்க திடீர்னு டீ போட்டு கொடுங்க சொன்ன உடனேயே அவன் வேகமா போனாலா, நான் கூட எங்க அவசரமா சமையல் கட்டுக்குள்ள நுழைஞ்சிடுவாளோன்னு பயந்துட்டேன். நீ அவளை சமையல் கட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கியா? வந்தவங்க டீ கேட்குறாங்க. எங்க அத்தை தான் என்னை சமையல் கட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு ஒன்னையும் காட்டி கொடுக்க முடியாது. டீ கேட்டவங்க கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையை எப்படி புத்திசாலித்தனமா சமாளிச்ச பாத்தியா?
பசுவை அவங்க கேள்வி கேட்டு அவ திருன்னு முடிச்சப்போ நீ உடனே குறுக்க புந்து அவளை காப்பாத்தினே இல்ல, அதே போல இந்த விஷயத்திலையும் சரஸ்வதி அப்ப அவளும் நானும் ஒண்ணுங்கிறீங்களா? இல்லம்மா, கொஞ்சம் கொஞ்சமா நீ உன்ன மாதிரி அவளை மாத்திட்டு வரேன்னு சொல்ற. முதல்ல நீ சரஸ்வதி கோயில பார்த்தப்போ என்ன சொன்ன? அப்படியே என்னையே கண்ணாடியில பாக்குற மாதிரி இருக்குன்னு சொன்னியா இல்லையா? குணத்துல மட்டும் இல்லம்மா, பொறுப்புல, புத்திசாலித்தனத்துல, எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சமா கூடிய சீக்கிரமே உன் இடத்துக்கு வந்துருவா பாரு. இல்லம்மா, நிஜமாவே அது புத்திசாலி பொண்ணு தானே? யார் இல்லைன்னு சொன்னா? ஆனா அந்த புத்திசாலித்தனம் எதுக்கு பயன்பட்டுச்சு? நம்மளை ஏமாத்த. போய் சொல்லி வீட்டுக்குள்ள வர, குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி புதைக்க, இதுக்கு தானே யூஸ் ஆச்சு. அந்த புத்திசாலித்தனம் முழுக்க முழுக்க கிரிமினல் தனம். இதுல ஆச்சரியப்படுறதுக்கும் பாராட்டுறதுக்கும் என்ன இருக்கு? அதுக்கு இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன். வேண்டாம், தயவு செஞ்சு அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. என் மனசுல பட்டதை சொன்னேன். உனக்கு பிடிக்கலன்னா விடு, பேசல. என் லைஃப்ல எப்படி ஒரு அவமானத்தை நான் சந்திப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அவங்க கிட்ட தோத்து போயிட்டேங்கிறதா இப்ப கூட என்னால நம்ப முடியல. பெரிய இவனாட்ட சேலஞ்ச் பண்ணியே இப்போ என்னாச்சு? அவங்க தானே ஜெயிச்சாங்கன்னு என் மனசாச்சு என்னையே கேவலமா பேசுற மாதிரி இருக்கத்த. அந்த நம்மச்சி என்னடான்னா இந்த சீட்டு உங்க அண்ணன் போட்ட பிச்சைன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க முன்னாடி என்னால தலை நிமிர்ந்து நிக்க முடியல. அந்த நிமிஷத்துல இருந்து அந்த சீட்ல என்னால கம்பீரமா உட்கார முடியல. ஒரு மாதிரி கூச்சத்தோட உட்காந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எங்க அண்ணன் ஆபீஸ் டோர் திறந்து உள்ள வராரு. அவர் பார்த்த உடனே என்னை அறியாம நான் எழுந்து நிக்கிறத ஒர்க்கர்ஸ் முன்னாடி வச்சு என்ன அவமானப்படுத்துறாரு. அப்ப கூட நான் எதுவுமே பேசாம நின்றுட்டு இருக்கேன். என் கான்பிடன்ஸ் லெவல் என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மாப்ள, என்ன இது? நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உங்க செல்ஃப் கான்பிடன்ஸை மட்டும் விட்டுடாதீங்க மாப்ள. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். அதை எப்படி சமாளிக்கணும்னு யோசிக்கணுமே தவிர அதை விட்டு இப்படியே கண்டதையும் மனசுல ஏத்திக்கிறது. அந்த மக்கு சரஸ்வதியை பொறுத்த வரைக்கும் +2ல பாஸ் ஆனது எனக்கே பெரிய ஷாக்கு தான். எப்படியோ பாஸ் ஆகி தொலைச்சிட்டான். ஆனா +2க்கு அப்புறம் டிகிரி பண்ணி MBA முடிச்சு கம்பெனியை மொத்தமா கேப்சர் பண்றதுதான் அவ பிளானே. அதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. இப்போ நீங்க விட்டுட்டீங்கன்னா அவ நினைச்ச மாதிரி உங்க அம்மா இடத்துல வந்து உட்காந்துருவா. மாப்ள, உங்களையும் வசுவையும் டம்மி ஆக்கிட்டு வீட்டையும் கம்பெனியும் அவ கைக்குள்ள போட்டுக்கிறதுக்காக தான் அவ இவ்வளவும் பண்றா. அது நடக்க கூடாதுன்னா நீங்க தெளிவா இருக்கணும். அதுக்காக தான் டோட்டல் கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷனும் உங்க கைக்குள்ள கொண்டு வரணும்னு நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டே இருக்கேன். அவங்கள ஒர்க்கர்ஸா வச்சிருக்கணும் மாப்ள. இல்லனா உங்க இடம் காலி ஆயிடும். இதுக்காக என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க, நான் பண்றேன். அப்புறம் எல்லாத்த விட முக்கியமான விஷயம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வசு எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொன்னா. தமிழுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் வரைக்கும் போய் நின்னு போன ஃபேமிலியா. ஆமா. வீட்டுக்கு வந்தவங்க பேச்சு வாக்குல வசுவை பார்த்து என்னம்மா உண்டாயிருக்கியான்னு கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு பிளான் இல்ல, கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்காங்கன்னு உங்க அம்மா தான் சொல்லி சமாளிச்சிருக்காங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏதாவது சொல்லி நான் சமாளிச்சிட்டு இருக்க முடியுமான்னு சொல்லி சம்மந்தி அம்மா வசுவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னால நீங்க வசுவை ஒதுக்கி வச்சிருந்தீங்க, ஆனா அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டீங்கல்ல. இருந்தாலும் கல்யாணம் ஆகி 6-7 மாசம் ஆனதுக்கு அப்புறமும் எதுவும் இல்லைன்னா ஆளாளுக்கு ஏதாவது பேசதான் ஆரம்பிப்பாங்க. ஒரு பெத்த தாயா எனக்கே அந்த வருத்தம் இருந்துச்சு. ஆனா அத நான் வெளியில காட்டிக்கல. ஏற்கனவே வீட்லயும் கம்பெனிலையும் அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க.
நானும் இத சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க, அந்த தமிழும் சரஸ்வதியும் எப்ப பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க முந்திக்கிட்டு அவ பிரெக்னென்ட் ஆயிட்டா வசு நிலைமை, உங்க கௌரவம். வசு சொல்றத வச்சு பாக்குறப்போ மாமியார விட்டு கொடுக்காத மருமகளா அவ்வளோ பக்குவமா நடந்துகிட்டாலாமே. அப்படின்னா உங்க அம்மா மனசு சீக்கிரமே மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. இன்னும் அவங்கள முழுசாவே சேர்த்துக்கல, அதுக்குள்ளேயே உங்களை கம்பெனில ஓரம் கட்டுறாங்க. வீட்டுல வசுவ ஒதுக்கி வைக்கலான்னு பாக்குறாங்க. அவங்க மட்டும் உங்க அம்மா மனசுல இடம் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தமும் முடிஞ்சது. அதுக்கு முன்னால வசு பிரெக்னென்ட் ஆகணும். வீட்டுக்கு முத வாரிசு உருவாயிடுச்சுன்னு தெரிஞ்சா உங்க அம்மா வசுவை தான் அவங்க இடத்துக்கு கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. அதான் மாப்ள என்னோட ஆசை. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு விளக்கமா சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்களே புரிஞ்சு நடந்துக்கோங்க.